हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 29. நாயம் வேதஸ்வம் ஆத்மானம் யச்சக்தியாஹம் தியாஹதம் தம் துரத்யய மகாத்மியம் பகவந்தம் இதோஷ்மியகம். ஒன் பை ஒன் மீனிங். இல்லை, அயம் பொதுவாக மக்கள் வேத அறிகின்றனர். ஸ்வயம் சுய ஆத்மானம் அடையாளத்தை, எச் சக்தியா யாருடைய ஆதிக்கத்தால், அகம் நான் சுதந்திரமானவன், தியா இந்த அறிவால், ஹதம் தோற்கடிக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட, தம் அவருக்கு, துரத்யய அறிவது கடினமோ, மகாத்மியம் யாருடைய பெருமைகள், பகவந்தம் பகவான் கிருஷ்ணரின், இஹ்த புகலிடம் கொள்ளும், அஸ்மியகம் நான் இருக்கிறேன். டிரான்ஸ்லேஷன். யாருடைய மாயா சக்தியால் பகவான் கிருஷ்ணரின் பின்ன பகுதியான ஜீவன் தேக அபிமானத்தின் வசப்பட்டு தனது உண்மையான அடையாளத்தை மறந்து விடுகிறானோ, அந்த பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். யாருடைய பெருமைகளை புரிந்து கொள்வது மிக மிக கடினமானதோ, அந்த பகவான் கிருஷ்ணரிடம் நான் தஞ்சமடைகிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல ஒவ்வொரு ஜீவராசியும் மனிதன், தேவர், மிருகம், பறவை, தேனீ அல்லது எதுவானாலும் அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பின்ன பகுதியே ஆகும். பகவானும் ஜீவராசியும் தந்தையும் புதல்வனும் போல நெருங்கிய உறவு கொண்டுள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக பௌதீக தொடர்பின் காரணத்தால் ஜீவராசி இதை மறந்து அவனுடைய சொந்த திட்டத்திற்கேற்ப ஜட உலகத்தை சுதந்திரமாக அனுபவிக்க விரும்புகிறான். துரதிர்ஷ்டவசமாக ஜீவராசி தான் பகவானின் அம்சம் என்பதை மறந்து அவனுடைய சொந்த திட்டத்திற்கேற்ப ஜட உலகை சுதந்திரமாக அனுபவிக்க விரும்புகிறான். அதற்காகவே அவன் இந்த பௌதீக உலகிற்கு வருகிறான். இந்த மாயையை வெல்வது மிகவும் கடினமாகும். ஜீவராசி பகவானை மறந்து இந்த ஜட உலகை அனுபவிக்க சொந்த திட்டத்தை தீட்டுகிறான். இதனால் மாயை அவனை மறைத்து விடுகிறது. இந்த களங்கம் தொடரும் வரையில் ஜீவராசியால் தனது உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடியாது. எனவே பிறவிதோறும் அவன் தொடர்ந்து மாயையின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டி இருக்கும். அதோ கிரகக்ஷேத்திர சூதாப்த வித்தைர் ஜனஷ்ய மோகோயம் அகம் மமேதி என்று பாகவதம் 5வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் கூறுகிறது. அதாவது ஜீவராசி ஆன்ம ஞானத்தை பெறாமல் இருக்கும் வரை அவனுடைய உண்மையான நிலையை அவனால் அறிந்து கொள்ள முடியாது என்பதுடன் அவன் பௌதீகமான வாழ்வு, வீடு, இந்த நாடு, பூமி, சமூகம், புத்திரர்கள், குடும்பம், இனம், சேமிப்புத் தொகை முதலியவற்றால் கவரப்பட்டவனாகவே இருப்பான். இவற்றால் மறைக்கப்பட்ட நிலையில் இந்த உடலே நான், இந்த உடலுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்துமே என்னுடையது என்ற எண்ணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். வாழ்வின் இந்த பௌதீக கண்ணோட்டத்தை விட்டு விடுவது என்பது மிகவும் கடினம். ஆனால் யானைகளின் அரசனான கஜேந்திரன் செய்ததைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைபவன் ஆத்ம ஞானம் பெற்று பிரம்மத்தின் நிலைக்கு உயர்கிறான். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமக சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். அதாவது தெய்வீக நிலையிலுள்ள ஒருவன் உடனடியாக பரபிரம்மத்தை உணர்கிறான்.
அவன் என்றுமே கவலைப்படுவதில்லை. எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா ஜீவராசிகளிடமும் அவன் சமநோக்கு கொண்டவனாக இருக்கிறான். இந்த நிலையில் அவன் என்னுடைய தூய பக்தி தொண்டை செய்கிறான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 54வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். பக்தனொருவன் பிரம்மன் படித்தரத்தில் நிலை பெற்று இருப்பதால் வேறு எந்த ஜீவராசியிடமும் அவன் பொறாமை கொள்வதில்லை. சமக சர்வேஷு பூதேஷு. அவன் மனிதர்களானாலும் மற்ற பிற ஜீவன்களானாலும் எல்லாவற்றையும் சம நோக்குடன் பார்க்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 29 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.